டாக்டர் சார், நீங்க தான் சார் அவங்களை குணப்படுத்தணும். கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன். கைதாசான டாக்டர் சூப்பரா பாப்பாரு. இதுதான் சார் எங்க வீடு, இதுதான் எங்க பெரியம்மா. கள்ளக்காதலுடன் தொடர்பு வச்ச கள்ளக்காதலி. இப்ப இதெல்லாம் பச்சு தெரிஞ்சு என்ன பண்ண போதா? சரி அது விடுங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல நீங்க ட்ரீட்மெண்ட்டை பாருங்க. டாஸ்மார்க்கில் 10 ரூபாய் விலையேறி விட்டது. ஐயோயோ, குடிமக்கள் எப்படி குடிப்பாங்க? அடாடா, இந்த நாட்டு மக்கள் மேல எவ்வளவு அன்புங்க பெரியம்மாக்கு. டாக்டர், நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட்டை பாருங்க. ஓய், என்ன கைய பிடிச்சிக்கலான்னு வந்தியா? என்னப்பா பேசுதா? நான் தான் முதல்ல சொன்னேன்ல. அதுக்காக இப்படியா பேசும்? அட்ஜஸ்ட் பண்ணிங்க, இன்னும் நிறைய பேசும். டேய், யாரா இவங்க? பெரியம்மா, ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு வந்திருக்காரு டாக்டர். சும்மா எதனா பேசின்னு இருக்காத. ஓ, டாக்டருக்கு என் மேல ஆசையா? ஆசியாவா? என்ன பேசுறாங்க டாக்டர்? அததான் சொன்னேன்ல. ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாயிருவேன் நானு. எங்க வீட்டுக்காரனை கூட நான் நிமிந்து பார்த்தது கிடையாது. அடா இந்த விஷயத்துல உங்க பெரியம்மா கிரேட்டியா? தலையில வேற வேலை முடி வேற வந்தது, எல்லாம் தாத்தா தாத்தான்றாங்க. நாடி இதெல்லாம். இவர் தான் எங்க பெரியப்பா. வணக்கங்க டாக்டர், தலைமொழி பிரச்சனை நீங்க தான் பார்க்க வந்துருக்கீங்களா? என்னங்க தலைமுடி பிரச்சனை பத்தி பேசுறாரு? அவரும் அப்படிதான். ஏய், என்ன என் பொண்ணாடி இட்டுன்னு பாக்குறியா? யோ, என்ன ஸ்ட்ரைட்டா வந்து பொண்டாட்டிட்டு போறேன்னு கேக்குறான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? ஜீரணம் ஆக மாட்டேங்குது. இதோ பாருப்பா, எங்க வீட்டுக்காரர்கிட்ட பர்மிஷன் கேளு, நான் உன் கூட வரேன். ஏன் கூட வரியா? யோ, நான் உங்க பெரியம்மா எப்படி பேசுத? அதான் முதல்ல சொன்னேன்ல. நான் வேட்டி ஏத்து கட்டினா ஒத்த கூட இருக்க மாட்டேங்க. என்னடா என் பொண்ணாடி முத்தம் கேக்குறியா? முத்தமா? நான் எப்படா கட்ட முத்தம்? அவர் காதுல அப்படி உயிட்டுக்குது. எங்க வீட்டுக்காரரு சம்மதிச்சிட்டார் பழுகுது. எந்த கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்? இந்தாமா, நாங்களாம் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்துக்கிறோம். தூக்கிட்டு போய் தாலி கட்டுறீங்களா? நானே தான் வரேன்னு சொன்னேன்ல. டாக்டர், இந்த முடிக்கு ஒரு வயசு சொல்லுங்க டாக்டர். சொல்றேன்பா, அதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டியது இருக்கு. ஓஹோ, என் பொண்ணாடி உங்களுக்கும் பூச்சிச்சா? யோ, உன் சம்மதத்தோடு தான் போறேன். அப்புறம் கயாம்பையான கூடாது. உனக்கு பிச்சா நீ போயிடுவா? அப்ப நன்னாடி பண்ணுத்தியா? என்னப்பா இதா? இதுங்க பாட்டு எது பேசுனீங்க? இதுங்க தான் சார் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இதுங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா? எங்கன்னா இதுமே காட்டுல விட்டுரு, சிங்கம் புலிலாம் அடிச்சு தூண்டுறான். ப்ளீஸ், உங்களை நம்பிதான் நான் இருக்கேன். எப்படியாவது காப்பாத்துங்க. அம்மா தாயே, தர்மையை தான் பண்ணுங்க பிரபுவே. டே சதாசிவம், என்ன கூப்பிட்டு வந்துட்டியாடா? சதாசிவமா? அது யாரு அது? அந்த குறும்பு உன்னை விட்டு போல போறேன். இப்ப கூட ஐ லவ் யூன்றடா. நான் எப்ப சொன்னேன்? அம்மா தாயன் தான் சொன்னேன். உன் அவசரம் எனக்கு புரியுது. நாங்க என் முன்னாள் காதல அவங்க கூட ஓடிட்டுமா? நாடி பிச்சை வீட்டு உள்ள சேர்க்க போறியா? ஏப்பா, இது நாப்பா குடும்பம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா? அது அப்படிதாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. என்னடா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறானம்மா? உன்னப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்ப நீ எவ்வளவு நைஸ் பண்ணி கூப்பிட்டாலும் நான் மயங்க மாட்டேன்டா. ஓ, அவனுக்கு டான்ஸ் ஆடி காட்டுறியோ? அம்மா தாயே எதனா போடுங்கம்மா. யோ, எதுவும் கிடையாது, போயா. அதான் இடம் கூடமா பேசுறீங்களா? அந்த அம்மா சிரிக்கிறாங்க, எதனா போடுவாங்க. பாட்டு பாட சொல்றியா? தக்க திம்மத்தை தக்க திம்மத்தை. ஏய், பெரிய அவன் கூட கூத்தாடி நிக்கிறியா நீ? என்னன்னா அண்ணி பிச்சைக்காரன் கூட சேர்ந்துச்சா? அவன் கூட்டத்துல போதாமா? பிச்சைக்காரன் கூட போனா போட்டுமா? நாடகம் சொல்ற? நீ தான் அனுப்பிச்சு விட்டியா? சரி, போட்டோம் போட்டோம். என்னடா இவனும் அதே மாதிரி பேசுறான்? அவரும் இவங்கள மாதிரி தான். என்னடா அண்ணன் மகனா, டாக்டர் எல்லாம் வந்துக்கிறாங்க. என்ன டாக்டர் வேலைக்கு அனுப்புறான்னு பாக்குறியா? கவர்மெண்ட் வேலைக்கு தானே போவேன். இது நடா குறை, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவான்றான். கிட்ட வாங்க, உங்களை செக் பண்ணி பார்க்கலாம். மூச்சு நாய் தொடுங்க. என்ன டாக்டர், எனக்கே வேலை கத்துறான்னு பாக்குறியா? அதனால அசால்ட்டா பாப்பேன். குடுபிடி டாக்டர். ஏம்பா, அவனு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தேன். இது எனக்கு பாக்குற? ஓ, கவர்மெண்ட் டாக்டர் வேலை வாங்கி தர போறியா? எனக்கு மாத்திரை ஸ்மெல் பிடிக்காதா? டேய் தம்பி, ஒரு அன்னி கழிச்சு டாக்டர் பூராம் பாக்குறியாடா? ஏம்பா, இதுக்கு பண்றது எனக்கு பைத்தியம் பிடிக்குதுப்பா. அப்படியே அந்த அம்மா டான்ஸ் ஆடுறத பார்த்தா சரோஜதேவி ஆடுற மாதிரியே இருக்குது. காசு கொடுப்பாங்க தானே சொன்னேன். அது சரோஜா தேவி ஆடுற மாதிரி இருக்குதா? பிச்சைக்காரனு கிண்டல பாத்தியா? இந்த பாருப்பா, நீங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிட்ட போனா தான் பார்க்க முடியும். டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? எப்படியாவது பார்த்து விடுங்க டாக்டர். யோ, கிட்ட வராது, ஸ்மெல் அடிக்குது. நேத்து பிரியாணி சாப்பிட்டியா? வாய திறக்காத, குப்பில் அடிக்குது புளிச்சக்கிற கப்பு.
வேற கண்ணே கவர்மெண்ட் வேலை ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு மாத்திரை ஸ்மெல் பிடிக்காதா? ஒரு அண்ணன் பாசம் இருந்துச்சுன்னா இப்படிலாம் பேசுவியாடா? யோ மாத்திரை ஸ்மெல் ஒத்துக்காதுன்ற என்ன அப்பப்போ தென்னாட்டுல போய் இருக்கிறியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? நல்லா சோறு போடுவாங்க போல இருக்குது. நான் எப்போ ரெடி சோறு ரெடியா? யோ போயா சும்மா சோறு சோறு இன்னும் கிடைக்கிற சோறு கிடையாது ஒண்ணே கிடையாது போயா. சோறு போடுற தெய்வத்தோடு கெடுக்கிற நல்லா இருப்பியா தம்பி நீ? சோறு அப்படியே குத்துத்தான் மறுவேலை பார்க்கும் எங்க பெரியம்மா. போயா கம்முனு. வச்சிருவாங்க போல இருக்குது, நம்ம போலாம். ஏய் ஓடுவாங்க இருடா. அடடே எப்ப வந்தீங்க? போ உங்க வீட்டுல இவ்வளவு கிளியரான பீஸா? வணக்கம் வணக்கம். நானும் ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன், இப்போ வந்துட்டீங்க. தம்பி தான் கூட்டிட்டு வந்தா போல, வீட்டுல பிரச்சனையா இருக்குதுன்னு. டாக்டர் அவசரப்படாதீங்க இருங்க டாக்டர். ஏன்டாப்பா நல்லா தானே பேசுறான். கொஞ்ச நேரம் இரு. அம்மா தாயே அப்படியே பல்லால வைப்ப கம்னிரியா. அப்துல் கலாம் கிட்டே வாங்க வேண்டியது மிஸ் ஆகி போச்சு, நீங்க கொடுக்க வந்துக்கிறீங்க. பெருவிழா பள்ளி கட்டிக்கும் அதான் என்னால வாசனை முடியாதுன்னு சொல்றல. ஏய் நீ சின்ன பையன் உனக்கு எப்பரா கொடுப்பாங்க, பெரிய எனக்கு தானே கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்றான்? எனக்கும் தெரியல நீயே கேளு. சூட் கேஸ்ல ஏத்து வந்துக்கிறீங்களா இல்ல வண்டியில வர வச்சுக்கிறீங்களா? நாத்த கொடுக்க சொல்றான் இந்த ஆளு. கொடுங்க சார் டாக்டர் பட்டத்தை. டாக்டர் பட்டுமா? யோ நான் ஏன் சொல்றேன் இந்த ஆளு? அதான் டாக்டர் பட்டம் கேக்குறாரு. இவருக்கும் அப்படிதான் சார். இது குடும்பம் இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்து வச்சுக்கினியா? அதான் சொல்றேனே, இது எங்க பெரியம்மா, இவரு எங்க சித்தப்பா, அவர் எங்க பெரியப்பா, இவரு பெரிய பெரியப்பா. நல்ல குடும்பம்டா. எப்பா வேற எவனாக்குறானா? எங்க அண்ணன் வையாபுரி இருக்கானே. அடடடடா எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு பரண்டு வந்துட்டுறாங்களே. இவன் தான் அவன். தெரிது மூஞ்ச பாக்கும் போதே. நான் பெரியப்பா டாக்டர் தங்கச்சி தான் பொண்ணா? டேய் அது பெரியமாடா. வர்தட்சணெல்லாம் வேணாம், ஏன் வர்தட்சணை கேக்குறீங்க? போனா பரவாயில்லையா? டேய் என் பொண்டாட்டிடாவா? டாக்டர் தங்கச்சி கருப்பா குண்டா இருக்குன்றியா? பரவாயில்ல. ஐயா என்னப்பா இது, இதான் சரிப்பட்டமே தெரியல. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நாங்க எல்லாரும் உங்களை நம்பிதான் டாக்டர் இருக்கோம். ஏய் ஒன்னா கிளியரா இருக்கும் பார்த்தேன், ஒண்ணுமே கிளியரா இல்லையா? மச்சான் டாக்டர் மச்சான், உன் தங்கச்சி எப்படி இருக்கான்? டேய் கையறா. நான் மச்சான் உங்க மோதிர போடுற மச்சான் நானு. டேய் எனக்கு மாத்திரை ஸ்மெல் ஒத்துக்காதுன்றல என்ன பேசுங்கிற நீ? நான் கட்டி வச்சுட்டப்பா, கண்ணு தெரியணும்னா. எனக்கு விழா வச்சு டாக்டர் பட்டம் கொடுக்க போறீங்களா நீங்க? ஆமா லாஸ்ட் வச்சு டாக்டர் எழுதிடுறான். சந்தோஷம் சந்தோஷம், 1000 பேருக்கு பிரியாணி போட்டா போதும். நாடாவன் நானா சொன்ன இவனை புரிஞ்சுக்கினா? இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்ட விட. அம்மா தாயே கட்டு குத்து கட்டு பண்றான் என் பொண்டாட்டிய பிச்சைக்காரன். ஐயோ இது ட்ரீட் பண்ண பார்க்க முடியாது, ஆளு ஒரு சாமி. டாக்டர், டாக்டர், நில்லுங்க டாக்டர். எப்படி ஒரு ஆளு?